மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எரேமியா புத்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம். நானே உங்கள் கடவுளாய் இருக்க என்னால் கூடாதது எதுவும் உண்டோ? அப்ப நீங்க இன்னைக்கு எந்த கருத்தோடு வந்திருக்கிறீங்களோ, எந்த ஏக்கத்தோடு வந்திருக்கிறீங்களோ, எந்த எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களோ, எல்லாமே நிறைவேறும். கண்களை மூடி தலை குனிந்து நாம் செய்திருக்கிற குற்றங்கள், குறைகள், நாம் செய்திருக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள் அனைத்தும் நம் இதயத்தில் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு தடையாக இருக்கிறது. இவையெல்லாம் வெளியேற வேண்டுமே. அப்பா, நீங்க வாங்க, இவற்றையெல்லாம் வெளியேற்று. நான் முழு மனதோடு சொல்லுகிறேன், ஆண்டவரே, இதை நான் வெறுக்கிறேன் என்று. நான் வெறுக்கிறேன், நீங்க எனக்குள்ள வாங்க ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. இயேசுவே, ஒரு விசை எனக்குள்ளே வாங்க. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. அவருடைய அன்பினால், அவருடைய இரக்கத்தினால் நம்முடைய தவறுகள், குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி நம்முடைய இதயத்தில் எந்நாளும் தங்கக்கூடிய அன்பு நிறைந்த கடவுளாக எந்நாளும் திகழ்வாராக. ஆமென். இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. நல்லனகோர் அமைதியுமாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். மன்றாடுவோமாக. தாயினும் சால பரிந்து அன்பு செய்யும் இறைவா, உம்முடைய திருமகனாகிய இயேசுவில் வெளிப்பட்ட அளவு கடந்த அன்பில் உமது பேரன்பை கண்டு உம்மை போற்றுகின்றோம். அவரது இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளை நாங்கள் அணிந்து கொள்ளவும், அவரிடம் விளங்கிய அன்பின் உணர்வுகளால் நாங்கள் பற்றி எறியவும் எங்களுக்கு அருள்வீராக. இவ்வாறு நாங்கள் அவருடைய சாயலை தாங்கி அவர் வாக்களித்த மீட்பில் பங்கு பெற செய்தருளும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 34 முதல் 42 வரை. அந்நாள்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
என் இயேசுவே உன்னை நான் மறவேன் மறவேன். என் இயேசுவே உன்னை நான் மறவேன் மறவேன். என்னாலும் உன்னருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன். என் இயேசுவே உன்னை நான் மறவேன் மறவேன். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 1 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. பெரும் திரளாக திரு இதய ஆண்டவருடைய அன்பு பிரசனத்தில் குழுமியிருக்கிற சகோதரிகளே சகோதரர்களே, இயேசுடைய வரையறையற்ற அன்பினால் கானாவூர் கல்யாணத்தில் கலந்து கொண்ட அத்தனை மக்களையும் தொட்டு ஈர்த்தது போல, இயேசுடைய எல்லையற்ற அன்பினால் கடற்கரை ஓரத்தில் திரண்டிருந்த மக்களை தொட்டு ஈர்த்தது போல, பாதுகையில்லாமல் பாதிக்கப்பட்ட பார்த்திமைவை தொட்டு ஈர்த்தது போல, பாவியாக கருதப்பட்ட மகதலா மரியாவை தொட்டு ஈர்த்தது போல, இந்த இயேசுடைய வரையறையற்ற அன்பு, இந்த இயேசுடைய எல்லையற்ற அன்பு இங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களையும் பெண்களையும் தொட்டு ஈர்த்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்புக்குரியவர்களே, ஆம், இதுதான் இயேசுடைய நேசமாக இருக்கிறது, இதுதான் இயேசுடைய வாழ்வாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட அன்பாக, இரக்கம் கொண்டதாக, மனித உணர்வு கொண்டதாக, இதயம் கொண்டதாக வாழ வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். இயேசுடைய இதயம் அன்பு நிறைந்தது. இயேசுடைய அன்பு மனித உணர்வு கொண்டது. இயேசுடைய அன்பு எதை சார்ந்திருக்கிறது, எதை கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகுந்த இதயம் கொண்டதாக இருக்கிறது. எங்களை முழுதுமே உமக்கு தந்தோமே, எங்களை முழுதுமே உமக்கு தந்தோமே. இதயமே இயேசுவின் இதயமே, இதயமே இயேசுவின் இதயமே, இனி முதலே வழி நடத்தும் மாயனே. எங்களை முழுதுமே உமக்கு தந்தோமே, எங்களை முழுதுமே உமக்கு தந்தோமே. இரக்க மிகுந்த எங்கள் தந்தையே, நீர் எங்கள் மீது பொழிந்த அளவில்லாத அன்பினான் ஒவ்வொரே மகனை சொல்லற்க நீ இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றிப்பில் நாளும் வளர்ந்து நாங்கள் உமக்கேற்ற காணிக்கை ஆகிடுமாறு அருள் கூறும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக.
இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்புவோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருள் சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பெரும் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும், மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே இறைவா, புனித தூத அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவர், வல்லவராம் இயேசு தூயவர். ஆண்டவரே, இதோ உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஆழமான விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை ஆசிர்வதியும். இந்த சாதாரண அப்பமும் இந்த சாதாரண ரசமும் உம்முடைய உடலாகவும் உம்முடைய இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட மனம்பு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, உம்மை விசுவாசித்தே. எல்லோரும் இணைந்து: என் ஆண்டவரே, என் தேவனே, உம்மை விசுவாசித்தே. நீர் அப்பவடிவில் உயிர் உடலா நற்கருணையான மறை பொருளே, என் ஆண்டவரே, என்